ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. தேர்தலில் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஒவ்வொரு கட்சியினரும் பல்வேறு விதங்களில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தேவநாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட 3 மணி நேரம் தாமதமாக வந்ததால் அவரை வரவேற்க வந்திருந்த பெண்கள் சாலையோரத்தில் காத்திருந்தனர். அவர் பரப்புரையில் ஈடுபடும் போது அரசு வாகனம் வந்ததால் காரணம் கேட்டு கடிந்து கொண்டார். எப்படி நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை இலவச விடியல் பயணம். தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அப்போது திடீரென பேரணியின் உள்ளே புகுந்த திமுக பரப்புரை வாகனம் ஒன்று பேரணியில் பங்கேற்ற பெண்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது. உங்களுக்கான ஆட்சி, இது மகளிருக்கான ஆட்சி. இந்தியா கூட்டணி மேல ஆட்சிக்கு வந்தா ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் மகளிருக்கு. நான் 5 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக கன்னியாகுமரியில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கன்னியாகுமரியில் கடந்த 5 ஆண்டுகளாக சல்லி காசுக்கான திட்டங்கள் கூட கொண்டுவரப்படவில்லை என விமர்சித்தார். விருதுநகர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன், ஆர்கிடெக்ட் படித்துள்ள தனக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஊதியமே இல்லாமல் இலவசமாக கூட எய்ம்ஸ் கட்டடத்திற்கு டிசைன் செய்ய தயாராக இருப்பதாக கூறினார். விஜயகாந்தின் வசனத்தை பேசி வாக்கு சேகரித்த அவர், அங்கிருந்த தொண்டரின் குழந்தைக்கு விஜய ராமச்சந்திரன் என பெயர் சூட்டினார். 2 வள்ளல்கள் பேர் கலந்து அந்நியார் வச்ச மாதிரி இங்க நானும் வைக்க ஆசைப்படுறேன். விஜய் ராமச்சந்திரன். ஈரோட்டில் பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் போட்டி நிலவுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜக எங்கு உள்ளது என்று கேட்டவர்களுக்கு தற்போது பாஜகவை திட்டினால்தான் அரசியல் என்பது தெளிவாக தெரிவதாக கோவை சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.